இன்னைக்கு நானும் உங்களோட வாரேன். ஏன் பார்வதி? என்ன? இந்த பூலோக சீமையிலே நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன். ஒவ்வொரு விதமா போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாமோ அந்த பாவத்துக்கு தகுந்தவாறு படைச்சிருப்பேன். ஒரு சிலவங்கள கூணா படைச்சிருப்பேன், குருடா படைச்சிருப்பேன். ஆமா, ஒரு சிலவங்கள இருக்கவங்களா படைச்சிருப்பேன், ஒரு சிலவங்கள இல்லாதவங்களா படைச்சிருப்பேன். பணக்காரன் ஏழை. ஆமா, எல்லாரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன் பாத்துக்கோ. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் படியில வரும்போது நீ பூலோகத்துக்கு வந்து சொன்னீங்க, என்னிடம் என்ன கேட்பா? என்ன கேட்ப? இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஏன் கூணா இருக்கான்? அவன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் ஏன் நொண்டியா இருக்கான்னு நீ என்ன கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்பேன். உனக்கு நான் பதில சொல்லிடுவேன். ஆனா என்னோட படி இழப்ப மறந்துருந்தேன். பதில சொன்னா என்னோட படி இழப்ப மறந்துரு. சரி, அதனால நீ கைலாசத்துல இரு. அப்போ ஆமா இல்ல பகவானே, நான் என் வாயவே திறக்க மாட்டேன். சரி, என்னை அழைத்து செல்லுங்களே என்று ஆமா அந்த பார்வதி அவர்கள் கேட்கின்ற போது கேட்கும் போது பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டுமே என்று சொல்லி இங்கே வருகிறார்களானால் எங்கம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலி பாலம் விட்டார். பாலம் இதற்கெல்லாம் முன்னுடையா இரண்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக பட்டேனம்மா பூசராசன் நாடு விட்டு போவேறிய பட்டேனம்மா அங்கிருந்து பயணமாயி வருகிறாரே இருவேலம்மா. ஆருணாதேவி அவர்கள் சொல்லுகிறார், உங்களோட படி இழக்க வரும்போது என் வாயவே திறக்க மாட்டேன் என்று சொல்ல போய் தான் பகவானும் அழைத்து செல்கிறார். சரி, எங்க எங்க பூலோகத்திற்கு அழைத்து வருகிறார். பூலோகத்துக்கு படி இழக்க வருகிற போது சரி, ரதத்துல ஏறி வராங்க. ஆமா, பகவானும் பார்வதியும் வரக்கூடிய வேலையில பகவானும் பார்வதி வரக்கூடிய வேலையில பார்வதி அம்மா அங்க ஒரு அதிசயத்தை கண்டுட்டா. என்ன பார்க்கிறார்? என்ன அதிசயம் நடக்க போகுது? என்ன பார்க்கின்றால்? என்ன நடக்கிறது? என்ன அங்க ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கிறான். ஆமா, அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை? நமக்கு வேலைப்படுகிறது. மனசு நல்ல மனசுப்பா. போய் கட்டி கும்பிடணும். கண்டிப்பா ஆரம்பிக்கும் கீழயா மேலையா? மேல நல்ல கோபுரமே நம்ம கட்டுவோம். சந்தோஷமா பொண்ணா இருக்கும். ஆமா. சரி, அப்ப ஆட்டுக்குட்டி கொலை வரைக்காமல்ல, அவன் ஆட்டுக்குட்டிக்கு கொலை வரைக்கும் போது பாதி முடிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டணும். நம்ம இப்பதான் தெரியல அவன் யார் கூட்டாளி. ஏன்னா முடிக்கோப்புல இருந்து அடிக்குப்பை யார் வெட்டுறாங்க தெரியுமா? ஏன் வெட்டுறான்? அப்பதான் வெட்டு பாதி வெயிட்டு பாதி சேரும். வெயிட்டு பாதி. அவன் வெட்டி எவ்வளவு